தமிழ் சினிமாவில் பல்வேறு சிறப்பான கதாபாத்திரங்கள் மூலம் தனக்கான இடத்தை பிடித்தவர் நடிகர் அசோக் செல்வன். அவரை பற்றி சிலருக்கு மட்டுமே தெரிந்த விஷயங்களை பற்றி இங்கு பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த அசோக் செல்வன் 3 வயதில் சென்னைக்கு குடும்பத்துடன் குடியேறியுள்ளார். சென்னையில் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடித்துள்ளார். அவர் விஷுவல் கம்யூனிகேஷன் பாடப்பிரிவில் பட்டப்படிப்பை முடித்துள்ளார். கல்லூரி நாட்களில் நடிப்பு மற்றும் திரைப்பட இயக்கத்தில் அசோக் செல்வனுக்கு ஆர்வம் இருந்துள்ளது. அவர் இயக்கிய கிரீன் எனும் குறும்படம் சிங்கப்பூரில் நடந்த 2012 இன்டர்நேஷனல் தமிழ் யூத் கான்ஃபரன்ஸ் இல் விருது வென்று அசத்தியது. கல்லூரி படிப்பை முடித்த பிறகு நடிகராகும் முயற்சியை அசோக் செல்வன் கையில் எடுத்துள்ளார். ஆனால் பிரகாஷ் ராஜ் தயாரித்த இனிது இனிது உட்பட சில திரைப்பட ஆடிஷனில் பங்கேற்றும் ஏமாற்றம் மட்டுமே கிடைத்தது. பிறகு எஸ்.ஜே. சூர்யாவிடம் சில காலம் உதவி இயக்குநராக அசோக் செல்வன் பணியாற்ற செய்துள்ளார். 7ஆம் அறிவு படத்தில் சூர்யாவுடன் சில காட்சிகளில் அசோக் செல்வன் நடித்திருந்தார். ஆனால் படத்தில் அந்த காட்சிகள் இடம்பெறவில்லை. 2013இல் சூதுகவும் படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்கும் வாய்ப்பு அசோக் செல்வனுக்கு கிடைத்தது. அப்படம் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் அடித்திட அசோக் செல்வனுக்கு பீட்சா 2, தெகிடி போன்ற பட வாய்ப்புகள் அடுத்தடுத்து வர தொடங்கியது. 2021இல் நின்னில நின்னில எனும் படம் மூலம் தெலுங்கிலும் அசோக் செல்வன் என்ட்ரி கொடுத்தார். அதே ஆண்டில் மரக்கா லயன் ஆஃப் தி அரேபியன் சி எனும் மலையாள படத்திலும் நடித்தார். 2023இல் நடிகை கீர்த்தி பாண்டியனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் திருமணம் திருநெல்வேலியில் பாரம்பரிய முறைப்படி நடைபெற்றது. இருவரும் ப்ளூ ஸ்டார் படத்தில் ஒன்றாக நடித்திருந்தனர்.